வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது அடுத்த கமெண்ட் ஷோ. ஸோ இதில் வந்து ராகுல் கேஎஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து டைம் எடுத்து ரொம்ப பெரிய கமெண்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ப்ரோ, சல்யூட். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 18 மாசமா அந்த ஃபோன் யூஸ் பண்றாரு, 1.5 வருஷமா வந்து நத்திங் ஃபோன் 2 யூஸ் ஃபோன் 2 ஓட லாங் டர்ம் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காரு. இதுல என்ன ஹைலைட், இது எப்போ வந்துச்சுன்னா அந்த நத்திங் ஃபோன் 3 லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு போட்ட ரிவ்யூ இது. எதுக்குன்னா இப்போ யூஸ்டு மார்க்கெட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச நத்திங் ஃபோன் 2 வந்து 20 அந்த மாதிரியான பட்ஜெட்ல 25க்குலாம் கிடைக்குதுங்க. ஆமா. ஸோ அதனால வந்து இன்கேஸ் யாருக்காவது பேட்டரி மாத்தி யூஸ் பண்ற ஐடியா இருக்குன்னா தாராளமா ஃபோன் 2 போலாம். ஜோக் என்னன்னா இருக்குங்க அந்த ஃபோன். இது LTPO. LTPO அதான் ஹைலைட். ஃபோன் 3 LTPS. நிறைய பேர் ஃபோன் 2ல இருந்து ஃபோன் 3க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்கிரேட் பண்றதுக்கு. அத பார்த்தவனே இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க கூட ஒரு 4 பேர் இருக்காங்க, இனிமே வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சரி, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஸ்பிளே ஃபேண்டாஸ்டிக், ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஐ பர்சனலி ப்ரிஃபர் கர்வ்டு ஸ்கிரீன் ஃபார் எஸ்தெட்டிக்ஸ், பட் இந்த ஃபிளாட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. நம்மளும் யூஸ் பண்ணி தானே ப்ரோ பார்த்தோம், நீங்களும் யூஸ் பண்ணி சொன்னீங்க. பேட்டரி மட்டும் தான் கொஞ்சம் முக்கியம் இருந்தது. நான் 1.5 வருஷம் வச்சிருந்தாங்க ஃபோனை, அதுக்கப்புறமா திரும்பவும் ரீவிசிட் பண்ணோம். இங்கே பாருங்க ப்ரோ, dropped the phone 3 times in tile floor, only minor or barely visible dents on the metal frame, very durable. Weight வந்து feel slightly heavy during long movies or YouTube scenarios. சரி, camera was better before nothing OS 3. Now image feels over processed, especially skin tone lost details. As a casual photographer, I don't enjoy the photos anymore. I rarely shoot videos, so I can't comment on that. Battery above average. I have followed the 20 to 80% charging rule from the start. After 377 charge cycles, battery health வந்து 95% இருக்கான். Impressed with the battery quality. ஆமாங்க, இதுவே ஐபோனா இருந்ததுன்னா என்ன வர தெருவுக்கு இழுத்துட்டு போய் விட்டுரும். கண்டிப்பா ஆமா, 80 பக்கம் வந்திருக்கும் அது. Screen on time, I constantly get 78 hours. Mostly used indoors with moderate brightness and Wi-Fi. Charging வந்து no complaints. I use 20 watt charger, charges to 80 to அது 20 to 80%, 60% சார்ஜ் ஏறதுக்கு 45 நிமிஷம் ஆகுது. இது என்ன இல்லைன்னா 20 வாட். கிளிப் மோஸ்ட்லி a gimmick, only found it useful in 2 cases. ஒன்னு என்னன்னா off light when power goes off. ஓகே, டார்ச் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து என்னன்னா while taking baby photo, the glyph light catches their attention. அது நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. மனுஷன் வந்து ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோ கொண்டாந்து உள்ள சொருகி விட்டுருக்காரு. ஒரு டாய் பண்ணிருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் டீசென்ட் ஃபார் இன்டோர், 50 to 70% வால்யூம்ல டீசென்ட்டா இருக்கு அப்படின்னு. Haptics too strong and unnatural for my liking. I turned them off. Performance, casual gamer here. Temperature stays around 38 to 40 degree. No lag or hiccups in day to day use. Price to performance. Bought this for 37K. Still felt a bit overpriced. ப்ரோ இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் 35K வாங்கினேங்க நான் வாங்கும்போது. இன் ஹைண்ட்சைட் மேபி ஐ ஷுட் ஹவ் கான் ஃபார் த 11R. 11Rோட அது ஒரு டைப் பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அவரு கேமராவும் மெயின் சென்சார் அது நல்லா இல்ல ப்ரோ. 11R வந்து கர்வ் பேனல் ப்ரோ, லைட் வெயிட் ப்ரோ, பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்க்கும்போது ஓகே. ஏன்னா சைடு வந்து பிளாஸ்டிக் வேற. ஆமா ஆமா. சோ அதனால 11R வந்து இவர் போயிருந்தாருன்னா மேபி லைட் வெயிட்டா அந்த மாதிரி. ஆனா LTPO அதெல்லாம் மிஸ் பண்ணி இருந்தது பாருல. ஆமா, அதுல LTPO கிடையாது. ஓகேயா இருந்திருக்கும் டிஸ்ப்ளே. 12Rல வந்து எப்படின்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் கொஞ்சம் ஹெவி ஃபோன், 12Rல வந்து LTPO எல்லாம் கிடைக்கும். சோ அது பேர் தான் அந்த காலிபிரேஷனுமே 11R இது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. 12R நல்லா இருந்துச்சு. நிஜமாங்க, உண்மைதான். காலிபிரேஷன் சும்மா சொல்லணும். நீங்க வந்து டிஸ்ப்ளே காலிபிரேஷன் நதிங் ஃபோன் 2 11Rோட பெட்டர் தான் ஆக்சுவலா டிஸ்ப்ளே வைஸ் பாக்க. எஸ். சோ அது வந்து ஒரு ஃபேக்ட், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன, OS love the clean and bloatware free OS. It's smooth and I am a fan of the black and white icon pack, but it does take some muscle memory to identify apps at a glance. அதான் கரெக்ட். பேர் இல்லாம யூஸ் பண்ணி பாருங்க இருந்தா இருக்கும். கான்ஸ் வந்து என்ன, screen became completely unresponsive on 4th occasion. Had a hard reset each time. Oh, on 4 occasions la hard restart. ஆமா, hard restart பண்ணாதான் freeze ஆயிருச்சு போல. No cooling mechanism. அது கரெக்ட் தான். லைட் கேமிங்கே வார்ம் ஆயிடுது. phone 3 இல்ல ப்ரோ கூலிங் மெக்கானிசம் 80000 ரூபாய் போன்ல. இவன் என்னமோ சரி விடுங்க ப்ரோ, அவன் வந்து நான் என்ன கணக்குல எடுக்கிறதுன்னு தெரியல. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் மீடியாக்கர். ஸோ என் நோட்ஸ் என்னன்னா, ஈவன் ஐ வுட் நெவர் ஈவன் கன்சிடர் பை அந்த phone 3க்காக ஓவர் பிரைஸ்ட், ஓவர் ப்ராமிஸ் அண்ட் அண்டர் டெலிவரி சினாரியோ. அது உண்மைதான். would have been competitive launch price. இருந்தாலும் 50K என்னால யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க ப்ரோ. ஆமாங்க. S24 Ultra வித்தீங்கன்னா 27000 ரூபாய்க்கு உங்களால phone 3 வாங்க முடியும். ஒருத்தர் போட்டிருந்தாரு, பார்த்துட்டு சிரிப்பு வந்துருச்சு. S24 Ultra வந்து நாங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம், 27000 ரூபாய் பே பண்ணி நீங்க phone 3 வாங்கிக்கோங்க அப்படின்னு. கரெக்ட் தான். மாசியா நீ அப்படின்னு பார்த்தா நீங்க சொன்ன மீம் வந்து உண்மையாயிருச்சு. அது நினைத்த சொல்ல இது வந்து நாங்க வந்து ஒரு சும்மா ஒரு இவன் பண்ற அலப்பறைக்கு தான் நாங்க சொன்னோமே தவிர நிஜத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நாங்க யாருமே கனவுல கூட நினைக்கல. ஆமா, அது வேற லெவல். நாங்க 50,000 இருந்து 60,000 வரும், அதுவே எல்லாரும் திட்ட போறாங்க. ஏன்னா அதே இது வந்து 35,000க்கு 30,000க்கு எனக்கு கிடைக்குது, நான் ஏன் 50,000 கொடுக்கணும்னு கேட்பாங்க. கரெக்ட் தான். கடைசியில பார்த்தா பெரிய ட்விஸ்டா வச்சு விட்டான். அது ஒரு வகையில பார்த்தா ஒரு சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம போன் வந்து இனிமே நல்ல போன் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட் இப்ப போவாலாம் பாருங்க, விட்டு அடிக்கிறான் போட்டு ஜாலியா. எவனோ ஒருத்தர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து
ஃபோன் 3யோட டிசைன் வந்து க்ரோஸ் இன் மீன் ஒருத்தன் போட்டுருந்தான். அதுக்கு போவா அவனுக்கு கண்ணாடி போடல போலன்னு கோட்டை ட்வீட் போட்டு வச்சிருக்கான். கண்ணை மூடிட்டே பாத்தியாடான்னு. இந்த டெக்னோ சேட்டை தாங்க முடியல, பயங்கரமா கிண்டல் பண்றான். ஓகே, அடுத்து கேசவ பிரதர், கௌதம் ரோஹன் சிவா ப்ரோ, இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப்ளீஸ் டாக் அபவுட் தி விண்டோஸ் 10 அப்டேட் எக்ஸ்டெண்டட் அப் டு. ஆமாமா, அது ஒரு நல்ல மூவ் ப்ரோ. ஏன்னா விண்டோஸ் 10 வந்து கொஞ்ச நாள் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஃபுல்லாவே நாங்க இது பண்ணிட்டோம். ஆனா எப்போ திரும்ப ப்ரோ நான் விண்டோஸ் 10லாம் வந்து பரவாயில்ல யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆயிடுச்சு ப்ரோ, 11-12 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா டைம் போனது தெரியல. கரெக்ட். ஏன்னா நான் 2014ல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல லைப்ரரி ஆட்டோமேஷன் சிஸ்டம்க்கு வந்து நம்ம வேணா லினக்ஸ் யூஸ் பண்ணலாம், எல்லாரும் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லினா விண்டோஸ் தாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம போடும்போது வேற வழியே இல்லாம என்ன பண்ண வேண்டியது வந்து விண்டோஸ் 10 தான் நாங்க போட்டு கொடுப்போம். அப்போ விண்டோஸ் 10 போடும்போது அப்போ வந்து விண்டோஸ் 10 கொஞ்சம் புதுசு, அதான் நினைச்சு பாக்குறேன். விண்டோஸ் 8 கொஞ்சம் கோளாறு, அது ஒஸ்ட்டுங்க. அது ஒரு டைப் ஆஃப் கோளாரா இருக்கும். விண்டோஸ் 8 டைல் எல்லாம் உள்ள கொண்டு வந்து நம்மள சாகடிச்சு. விஸ்டாவும் கொஞ்சம் கோளாறு தான். எனக்கு வந்து ஸ்டேபிளா இருந்ததுன்னா விண்டோஸ் 7 சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விண்டோஸ் XP செம. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த விண்டோஸ் 10 11லாம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, 2028 வரைக்கும், இப்போ 28 வரைக்கும் எல்லாரும் விண்டோஸ் 10 இருக்கிறவங்களுக்குலாம் அப்டேட்ஸ் வருதுங்கிறதே சூப்பர், செக்யூரிட்டி பேச்சஸ் வருதுங்கிறது சூப்பர் தான். அடுத்து சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து நான் ஜியோ நத்திங் ஃபோன் 2A யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு மோஸ்ட் ஆஃப் 5G++ தான் வருது. ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணால் தான் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. மற்றபடி ஓகே தான் ப்ரோ, பட் கால்ஸ் ட்ராப் நிறையா வருது ப்ரோ. I don't know if it is a network problem or dimensity problem. Dimensity problem தான் அது. Dimensity-க்கும் ஜியோக்கும் செட் ஆகாதுங்க. அது நாங்கள் அந்த 7 சீரீஸில் டெஸ்ட் பண்ண எல்லா பிராண்ட் ஃபோன்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. வெறும் நத்திங் மட்டும் கிடையாது, அந்த 7200 7300ல அந்த ஜியோ மட்டும் என்னமோ ஒரு கோளாறு பண்ணுறான். இன்னைக்கு கூட நான் ஆக்சுவலாக நெட்வொர்க் பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஜியோட மார்க்கெட் ஷேர் பார்த்தேன், 53% இந்தியாவில். ஆமாம், எப்படிதான் இப்படி ஓட்ட தக்காளி வச்சு 53% வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மேபி அவ்வளவு பேர் இருக்கிறதுனாலே அவனால ப்ராப்பர் சர்வீஸ் கொடுக்க முடியல என்னன்னு தெரியல. இப்போ அதனால டாரிஃப் இன்க்ரீஸ் மெயின்டைன் பண்றதுல அந்த மாதிரி சொல்றேன் நான். அதான் அதனால டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆப்வியஸ்லி இருக்கும், ஏத்துவானுங்க. அதெல்லாம் ஜாலியா பொழுது போனா ஏத்திட்டு போயிடுறாங்க. ஸ்ரீ பாலாஜி, iPhone 15 only 6 months old bro. Now battery is not getting 5 hours SOT. What is the reason? Jio SIM or battery health 95? ஆஹா, எனக்கு தெரிஞ்சு ஜியோ சிம் தாங்க. ஏன்னா ஐஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நெட்வொர்க் கம்மியாக தான் இருக்கும். ஏர்டெல் போட்டாலே 2 பாயிண்ட் தான் காட்டுதுங்க. ஜியோலாம் போட்டால் கன்ஃபார்மாக கோளாறு ஆகும். நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ஐஃபோன் வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்காக மட்டும்தான் அவனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறானுங்க. இந்தியாவுக்கு வந்தால் சிக்னலே எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது. நாம் வந்து எங்கேயாச்சும் பேமெண்ட் பண்ண போனால், இப்போ க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் தியேட்டரில் அந்த இதுமாரி போனால் ஐஃபோன் வச்சுருக்கவங்க அப்பப்போ கோளாறு ஆகுறாங்க. அவங்க வந்து ஃப்ளைட் மோட் போட்டு எடுத்துகிட்டு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜிபேவே போக மாட்டேங்குது. அதுக்கு தான் நாங்கள் வந்து சர்வர்ஸ்னு வருது. NFC-லாம் கொடுத்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டேப் டு பே வச்சுருக்கோம். அது நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. ஜியோ வந்து கம்பேட்டபிலிட்டி கொஞ்சம் கோளாறு தான். அதே சமயம் வந்து மேபி ஏன்னா ஏர்டெல்ல 2-3 பாயிண்ட் தான் காட்டுது. மேக்ஸிமம் 2 பாயிண்ட் தான். நிறைய பேர் வச்சிருக்க ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தாலும் 2 பாயிண்ட் தான் காட்டுது. சரி, இப்படி சொல்லலாம், ஜியோக்கு ஒரு 50% நம்ம கொடுத்துட்றோம், மீதி 50% ஐஃபோன் கொடுத்துட்றோம். 2 பேருமே கோளாறு தான். சரியா? ரைட். அடுத்து வந்து BGMI-யா? ஓ, ஜெய்மி பிளேஸ் BGMI. மேபி அவரோட ஐடியா இருக்கும், கேமர் ஐடியா இருக்கும். ப்ரோ ஐகுனியோ 10Rல போர்ட்ரேட் போட்டோ எடுக்கிறப்ப ஃபிளாஷ் ஆட்டோமேட்டிக்கா அடிக்குது. என்ன ஃபிளாஷ் ஆஃப்ல இருந்தா? ஓ, ஃபிளாஷ் ஆஃப்ல இருந்தாலும் அடிக்குதா? அப்போ பக் தான். நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா? அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஆனா ஒண்ணு பண்ணலாம், கேமரா ஆப்போட டேட்டா கிளியர் டேட்டா கொடுத்தா கூட போதும். ஓகே, ரீஸ்டோர் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த கேமரா ஆப்குள்ள செட்டிங்ஸ்குள்ள போனால் லாஸ்ட்ல இருக்கும், ரீசெட் டு டிஃபால்ட் அது மாதிரி இருக்கும். நீங்க அதை பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அதை தவிரனா அடுத்து கேமரா ஆப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கிளியர் கேஷ், அந்த 4 ஸ்டாப் கொடுத்துட்டு கிளியர் டேட்டா கிளியர் கேஷை கொடுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ யாரு, ஜான் விக், MS ஜான் விக். சிவப்ரோ ப்ளீஸ் டெல் மீ, மை ஃப்ரெண்ட் ஹேஸ் மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ். The update came in, shows off data saver. I off that and I put update again and again, it shows off data saver காட்டுது. Please help me. டேட்டா சேவர் ஆஃப் பண்ணாதான் அப்டேட் ஆகும்னு சொல்லுது. இவர் டேட்டா சேவர் ஆன்லயே வச்சில்ல, போனை ரீபூட் பண்ணாலும் சரியா எங்க இருக்குன்னு கேக்குறாரு ஒரு டேட்டா சேவர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்க மொபைல்ல நெட்வொர்க்குள்ள போயிட்டீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா லிமிட்னு ஒன்று இருக்கும், டெய்லி லிமிட் இவ்வளவுதான் அப்படின்ட்டு. நீங்க மேபி அது ஏதாச்சும் டிஃபால்ட்டா 2 GB இருக்குங்க, அது ஆன்ல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகாது. போன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும். அந்த போன் சொல்றதுதான் வந்து லிமிட் வந்து இதுல இருக்கு, நீங்க வந்து ஆஃப் பண்ணுங்க. நீங்க அதுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. கனெக்ஷன்ஸ் நெட்வொர்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா மேபி அந்த டெய்லி லிமிட்னு ஒன்று இருக்கும். மொபைல் டேட்டாக்கு மட்டும் லிமிட் இருக்கும், வைஃபைக்கு லிமிட் இருக்காது. மொபைல் டேட்டாக்கு லிமிட் இருக்கும், 2 GB சம்திங் இருக்கும். நீங்க அது ஆன்ல இருக்கான்னு மட்டும் பாத்துங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க, போயிடும். எனக்கு தெரிஞ்சு அது எல்லா போன்லயுமே இருக்குங்க. மொபைல் டேட்டா டிஃபால்ட்டா 2 GB லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. உண்மைதான், ஏன்னா மொபைல் டேட்டா வந்து நம்ம சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. நீங்க அதுல டேட்டா லிமிட்ல போயிட்டு நீங்க தூக்கி விடலாம். டேட்டா போன்ல எல்லாத்துலயுமே அது ஆன் ஆகி தாங்க வருது.
மோஸ்டா எல்லா ஃபோன்லயும் இருக்கு. நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா ரோமிங் எனேபிள் பண்ணிட்டு ஆமா அதை லிமிட் டேட்டா ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஆமா ஏன்னா ஏதாவது முக்கியமான வேலையில நீங்க இருக்கும்போது என்ன பண்ணா கரெக்டா லாக் ஆச்சுன்னு வைங்களேன், உடனே கட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா நெட் அப்படியே கட் ஆயிடும். ஆமா கட் ஆயிரும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அடுத்து சிவா அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ இதை மறக்காம நோட் பண்ணுங்க, நான் போக்கோ F6 10 months யூஸ் பண்றேன் ப்ரோ. நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணவே லைக் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவேன் லைக் 10 to 12 hours SOT per day. அவர் 2 வாட்டிக்கு 3 வாட்டி சார்ஜ் போடுறாரு. அவ்வளவு வெறித்தனமா நியர்லி 4 to 5 hours கேமிங் மட்டும். இதுல வர ட்ரேடிங் பண்ணும்போது அட் அ டைம் க்ரோ ஆப், குரோம், பிரேவ் ஆப், வெப்சைட் எல்லாமே சைடு பை சைடு யூடியூப் கூட லைவ் வீடியோ இருக்காருங்க. அப்படியே ஒரே ஸ்கிரீன்ல 2 டாப்ல 2 ஆப், சைடுல யூடியூப், ஸ்கிரீன்ல க்ரோ ஆப், அத ஃப்ளோட்டிங்ல ஒன்னு இருக்கு, ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல ஒன்னு இருக்கு, பிக்சர்ல ஒன்னு இருக்கு. இது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓடும்போது வந்து இவ்வளவும் நான் ரன் பண்ணாலும் எனக்கு ஸ்லைட்டா கூட ஸ்லோ ஃபீல் ஆக மாட்டேங்குது. மற்ற ஃபோனில் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியலை. அண்ட் நான் செம்மர் ரஃப் யூஸ் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 3 times ஃபுல் சார்ஜ் போடுறேன் இருக்கும். ஹீட்டு ஃபுல் டே, ஸ்லைட்டு வார்ம் இருக்குது. யூஸ் பண்ணும்போது தான் லாங் டைம் கேம் ப்ளே பண்ணும்போது ஃபோன் வந்து ஒரு 40+ டிகிரி போகுது. கரெக்ட். ஆனால் எனக்கு கேம் ப்ளே சுத்தமாக எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. பட் கால்ஸ் இருக்கும்போது கம்பல்சரியா ஃப்ரேம் டிராப் ஆகுது. அண்ட் SOT less than 5 hours. பட் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆன் பண்ணா அது வந்து 4 hours. இதுல வேற எப்பயுமே 5G, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட், லொகேஷன், டால்பி அட்மாஸ், பிரைட்னஸ் எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. ஐ எம் ஹாப்பி தோ லெஸ் SOT ரீசன் வித்தின் 40 to 45 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிடும். குவாலிட்டி வைஸ் சாட்டிஸ்ஃபைடு. நிறைய வாட்டி கீழே போட்டிருக்கேன். இவரு இந்த போனை வந்து இந்த எலி பரிசோதனை ஒன் டைம் ரோட்ல பைக்ல போனை மாட்டிட்டு போகும்போது ரெயின் வந்துருச்சு. 5 kilometer கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் போனை நோட்டீஸ் பண்ணேன். பட் காட்ஸ் கிரேஸ் அன்னைக்கு போனுக்கு எதுவும் ஆகல. அண்ட் எனக்கு HyperOS ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. I liked camera is also good unless you compare with the camera phone. மற்றபடி குறை சொல்ற அளவுக்கு குறை சொல்லணும்னா பேட்டரிய வேணும்னா சொல்லலாம். பட் எனக்கு பெருசா குறை தோணலை. இதுக்கு யாரோ ரிப்ளை போட்டிருந்தாரு, நீ போனை யூஸ் பண்ணல டார்ச்சர் பண்ற. அதான் அந்த ரிப்ளை கூட பார்த்தேன். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது இவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா யூஸ் பண்றாரு. ட்ரெயின் ஆனா பரவாயில்ல நான் போட்டுக்கிறேன். 90 வாட் ஃபுல் சார்ஜ். 90 வாட் போட்டா சட்டுன்னு ஏறிடுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சார்ஜ் போற டைம்ல மட்டும் தான் ஃபோன் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்த டவுட்டா இருக்கு. சார்ஜ் போடும்போது கையில வச்சு அதை போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாருன்னு தோணுது. பயங்கரமான ஆளா இருக்கு. மல்டி டாஸ்கிங் மரணதமா பண்ணி இருக்கிறாருங்க. தாமரை கண்ணன் ஒரு நண்பர், அவர் வந்து போக்கோ F7 கேம் ப்ரோ, ஸ்டார்ட் அப்க்கு ஹீட் ஆச்சு, பயந்துட்டேன். பட் அப்புறமா அது எல்லாம் தெரியல. ஹீட்டிங் இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் பண்ணல. ஆல்சோ AMOLED to POLED போறப்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியுது ப்ரோ, தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. AMOLED வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்குன்றாரு. POLED வந்து அந்த கிளாரிட்டி எனக்கு ஏதோ LCD யூஸ் பண்ற ஃபீல் தான் ஆகுது. ஒரு டிசப்பாயின்மெண்ட், எந்த டிசப்பாயின்ட்டுமே இல்லைன்னா பேட்டரி தான் சும்மா அப்படி நிக்குது. 69% பாக்ஸ்ல இருந்துச்சு, இப்போ 4 hours மேல யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் 45% இருக்கு. பேட்டரி செம்ம இம்ப்ரெசிவ் ப்ரோ. கேமரா சொன்ன மாதிரி ஆவரேஜ் தான், ஏஐ வச்சு தான் மேட்ச் பண்றாங்க. 120 FPS ஸ்மூத்தா இருக்கு. போன் பெருசா வெயிட் ஃபீல் ஆகல. அதர்வைஸ் அப்கமிங் டேஸ்ல அப்டேட் சொல்றேன் கைஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா, நார்மலாவே இப்போ ஷாமியோட ஒரு சில போன்ஸ், இந்த ரெட்மி போன்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா, ரெட்மி போக்கோலாம் உள்ள போகும்போதே ப்ரோ டிஸ்பிளேல இருக்கு. ஆமா, நீங்க உள்ள போய் சேச்சுரேட்டட் டிஃபால்ட் நேச்சுரல் அதெல்லாம் நீங்க மாத்துறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குங்க. நான் இது பார்த்தேன் ப்ரோ. மேக்ஸிமம் எல்லாமே ப்ரொஃபஷனல் ப்ரோ அப்படி இருக்கு. என்னடா வாங்குறவங்க என்னவோ மானிட்டர் யூஸ் பண்ண போற மாதிரி கலர்ஸ் எல்லாம். இவர் வந்து பயங்கரமான இதுல பாருங்க, இதுல செம்மையா இருக்கும். நான் இதுல வந்து என்ன பண்ணி வச்சிருப்பேன்னா, இதுல போய் 15 அல்ட்ராங்க அது. ஆமா, இதுல போனா டிஸ்பிளேல போனீங்கன்னு வைங்க, நான் எடிட்டுக்காக போட்டு வச்சிருப்பேன் ப்ரோ. இங்க இருங்க, ஒரிஜினல் கலர். இப்ப மேல இருக்கிற அந்த பென் பென்சில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்க பாருங்க. விவிட் போட்டா பளிச்சுன்னு அடிக்கும். அந்த ரெட் கலர் செம பாப்பா தெரியும். சேச்சுரேட்டட் ரெட் நல்லா தெரியுது ப்ரோ, டிஃபரன்ஸ் தெரியுது. நான் இதுல தான் நான் வச்சிருப்பேன். ஆமா, நீங்க எடிட் பண்ணா ஆப்வியஸ்லி ஒரிஜினல் கலர் தான் வைக்கணும். அதுக்காக ஏன்னா கன்றாவே இருக்கும். இதே தான் உங்க போன்லயும் இருக்கும். நீங்க உள்ள போய் கலர் ப்ரொஃபைல் மாத்தி அது மட்டும் மாத்தி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓ, நிறைய பேர் வாங்கிருக்கீங்களா? நிறைய பேர் வாங்கிட்டாங்க ப்ரோ. நிறைய பேர் அந்த 2 year வாரண்டிக்காக நிறைய பேர் வாங்கிருக்காங்க. அது ஓகே தான். 2 year வாரண்டி சூப்பர் தான். எப்படி வேணா போட்டு அடிக்கலாம்ல போன. உண்மைதான். சூப்பர். அது வந்து நிஜமாவே மாஸ் தாங்க. தமிழ் செல்வன் அப்படிங்கிற நண்பர் வந்து Xiaomi 15 I have proximity sensor worst bro. ஆமா, 15 ரிவ்யூல very slow. I have G8X think you 5-year-old which is far better. Front camera big need improvement. Dialer auto call record inform worst. சில இடத்துல ஸ்லோ ஐ ஃபீல். ரெட்மி நோட் 5 யூஸ் பண்ண
தென் எல்ஜி யூஐ கிரேட்டு, பட் இதில் நான் ரெஸ்பான்சிவ் அண்ட் ஈஸ் டு யூஸ் ஃபீல் ஆகலை. ரியர் கேமரா, பேட்ரி, டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸு, இன்ஹேண்ட் ஃபீலு குட்டு. கேம் நம்பர் புஷ் பண்ணாலும் ஸ்டில் யூஸிங் G8X ஃபார் கேமா. கேமுக்கு இது யூஸ் பண்ணாமல் G8X தான் யூஸ் பண்ணுறாரு, அதுவும் 858+ வச்சு. விச் இஸ் கிரேட் ஃபார் பப்ளிக்கு, ஃப்ரீ ஃபயரு அண்ட் மொபைல் அண்ட் ஃபுட்பால். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. இதுல என்ன இல்லைன்னா ஒண்ணு உறுதிங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு சில கோளாறான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் ட்ரெண்ட்ல. ஷாமி என்னன்னா ஹைப்ரோவைஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஹைப்ரோவைஸ்ல அனிமேஷனை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ இருக்கிறது ஏன் தூக்குறீங்க? அதுதான் தெரியல. நீங்க வந்து அந்த போனுக்கு ஆப்டிமைஸே பண்ணல, பேருக்கு ஒரு சாஃப்ட்வேர் போர்ட் மட்டும் பண்ணிடுறீங்க. அது எப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் போட்டிருந்தாரு ப்ரோ, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம கம்யூனிட்டி மெம்பரு ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாருன்னா, நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் இப்போ யூஸ் பண்றேன், போன் சூப்பரா இருக்கு, பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு, கேமரா சர்ப்ரைசிங்லி செம சூப்பரா இருக்கு, 14 ப்ரோ பிளஸ் சூப்பரா இருக்குங்க கேமரா. அந்த அதான் லைட் ஃபியூஷன் வேற இருக்கு இல்லையா, அதனால அதை போட்டிருந்தேன். என்னன்னா இந்த மாதிரி வந்து இதான் ரெட்மி நோட்டு அப்படின்னு போட்டு கீழே வந்து என்ன போட்டிருந்தேன்னா, சோகம் என்னன்னா ஹைப்ரோவைஸ் 2.2 நல்லா இருக்கு, ஆனா அனிமேஷனை தான் நீங்க வந்து லிமிட் பண்ணிட்டாங்க, ஏன் ஷாமி இப்படி பண்ணீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஏன்னா வந்த புதுசுல எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஒருத்தர் போட்டாரு, ஏன் கட் பண்றாங்கன்னா இன்னொன்னு பிரீமியம் டிவைஸ்க்கும் என்ட்ரி லெவல் டிவைஸ்க்கும் வித்தியாசம் காட்டுறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. நியாயம் தான், 10,000 ரூபாய் போன்லயும் ஹைப்ரோவைஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம்ல. ஆல்ரெடி நீ கொடுத்துடுற, அப்புறம் போற வழியில நான் கழட்டிக்குவேன் அப்படின்னா. ஸோ அதுதான் வந்து எனக்கு வருத்தமா இருந்தது. சரியா, இது வந்து 50 MP தான் இது, ஆனா செம்ம சென்சார் நல்லா இருக்கு ப்ரோ. போட்டோஸ் அவுட்புட்லாம் சாம்பிள் லைட் ஃபியூஷன் 800 அந்த சென்சார் கொஞ்சம் நல்லா இருக்கு. மிட் ரேஞ்சிலேயே கேமரா பட்டாசுக்கெல்லாம் பண்ணாம. அதில் ஆக்சுவலாக ஒரு ஜோக் இருக்கு, வீடியோவில் அட்டாச்சும் பண்ணியிருப்போம். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து 15 அல்ட்ரால வந்து கேமரா லெவலுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க. ஓகே, அதனாலேயே அந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் ஒரு சில இடங்கள் அடிவாங்க 15 அல்ட்ரா. இது அதெல்லாம் அசால்ட்டா டேக்கிள் பண்ணிச்சு. ஓகே, ஆமா 15 அல்ட்ரா வந்து மேனுவல் தானே ப்ரோ எல்லாமே, ரொம்ப மேனுவல் ப்ரோ. அது தெரியாம யூஸ் பண்ணா கன்றாவே இருக்குங்க அவுட்புட். அதுதான் ப்ரோ சொல்றேன். ஏன்னா எவ்வளவு பேருக்கு ப்ரோ இப்போ வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள்ல எவ்வளவு பேருக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ கண்ட்ரோல் அளவுக்கு போய் யூஸ் பண்ண தோணும்? ஏன்னா எல்லாம் கடுப்பாயிடுவாங்க. ஒரு சென்சிட்டிவான பார்ட்டுங்க, கொஞ்சம் இதானாலும் போட்டோவே டெஸ்ட்ராய் ஆயிரும், வேஸ்ட். இது கொஞ்சம் கடுப்பு தான். அடுத்து வந்து பிருத்விராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ பேட்டரி பேக்கப் போஸ்ட் ஆர் நல்லா இருக்கா? ரெனோ 13 ஹேவ் நெட்வொர்க் இஷ்யூ கேட்டிருக்காரு வாங்குறதுக்கு. ஓகே, ரெனோ 14 கேட்டிருக்காரோ? இல்ல, ரெனோ 13ல ஹேவ் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, ரெனோ 14 எப்படி இருக்குன்னு கேட்கறாரு அவரு. அதான் ரெனோ 14 வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கு ப்ரோ, வாட்சன் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தான். நல்ல டிவைஸ் தான், பார்க்க போனா கேமராலையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. போன வருஷமாவது கொஞ்சம் 13ல மொக்க பண்ணி வச்சிருந்தாங்க, 13 ப்ரோ தான் சூப்பர்ன மாதிரி. அதுல இதுலயும் 14 ப்ரோ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அல்ட்ரா வைட் வந்து 8 MP கொடுத்து மொக்க பண்ணிட்டானுங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதுல எல்லாமே 50. ஆனா இப்ப ட்விஸ்ட் என்ன, ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் பார்க்கும்போது ஒரு 12,000ல இருந்து 15,000 50,000 ரூபாங்க ப்ரோ மாடல். அதனால என்ன ஆயிடுதுன்னா, அது 35,000 ரூபாய் இல்ல, இது 35,000னா அப்ப என்ன ட்விஸ்ட்னா, இந்த 15,000 வித்தியாசத்துல ஒரே அந்த 50 MP மிஸ் ஆகுது. ஆமா, அது பல 8 MP வருது. அடுத்து என்னன்னா, அதுல 8450 இல்ல 8350. ஆமா, அதனால வந்து என்ன தோணுதுன்னா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கேஷுவல் யூசர் அப்படின்னா வெறும் ரெனோ 14 போதும், ப்ரோ பண்ணணும் அவசியம் இல்லை. இல்லையா, அது முன்ன என்னாச்சுன்னா 13 செல்ஃபி கேமரா அதேதானே, அதே 50 தான். அப்புறம் இல்ல ஜோக் பாருங்க, 13 ப்ரோ பார்க்கும்போது 13 ப்ரோல இருந்து குவாட் கவ்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ 14 ப்ரோ குவாட் கவ்வும் கிடையாது, எல்லாமே ஃபிளாட் பண்ணிட்டாங்க. Oppo யூனிவர்சா எல்லாத்தையும் ஃபிளாட் டிஸ்ப்ளே, ஐபோன் மாதிரி பண்ணிட்டான். அது போனே பார்க்க ஐபோன் மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க வந்து தாராளமா வந்து ஆல்ரெடி 13 யூஸ் பண்றதுனால 14 போணுமான்னு தான் நான் கேட்பேன். ஆமா, வேணா வெயிட் பண்ணீங்கன்னா 15 இன்னும் மாசம் வரலாம்ல, லெட்ஸ் வெயிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ பாப்போம், இல்ல பிரைஸ் கட்டு வெயிட் பண்ணுங்க. 50,000 ரூபாய் 14 ப்ரோ வந்து உங்களுக்கு வந்து கம்மி ரேட்ல வந்தா நீங்க வாங்கலாம். சேல் டைம்ல இந்த தீபாவளி சேல்லாம் ஆஃப்லைன்லயே அவ்வளவு ஆஃபர்ஸ் போடுவான், கண்டிப்பா போடுவான். 35,000 40,000 வாங்கலாம். அந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் எவ்வளவு டீல் வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், தீபாவளி பொங்கலுக்கு ஓப்போல வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல செம்ம டீல் போடுறாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல மட்டும் எப்படிதானே தெரியல. அதே மாதிரி அந்த ஆயுத பூஜை டைம்ல சரியான ஆஃபர் போடுறானுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இப்ப பாருங்களேன், ஆல்ரெடி வந்து இப்போ 2 பேருமே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னா அமேசானும் பிளிப்கார்ட்டும். ஆமா, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, திரும்ப செப்டம்பர் மாசம் வரைக்கும் இவங்களே போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட்ல இண்டிபெண்டன்ஸ் சேல்னு வருவான், செப்டம்பர்ல லான்ச் சேல்னு வருவான். என்ன ஆகும்னா, செப்டம்பர் மாசத்துல ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிக்சலும் ஐபோனும் லான்ச் ஆகும். அந்த டைம்ல லான்ச் ஆஃபர்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் சேல். சாம்சங்கோட அந்த ஃபோல்டு எல்லாம் லான்ச் ஆகுதுல, ஃபோல்டு வாட்ச், அது என்ன ப்ரோ டேட் வந்துருச்சா? என்ன வந்துருச்சு, ஜூலை 9 9ஆம் தேதி. ப்ரீ புக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முன்னாடியே, போன மாசம் 24th ஸ்டார்ட் பண்ணிட்டான் ப்ரீ புக். 2,000 ரூபாய் கொடுத்து ப்ரீ புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய்க்கு நீங்க எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, நான் இப்பயே ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இந்த ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டில ஒரு சாம்சங் இருக்குல்ல, அங்க எப்பயும் போவேன்ல, நமக்கு எல்லாம் வந்து அடைக்கலம் கொடுத்த ஒரு இடம் அது. அதனால மறக்க கூடாது. சரியா, நான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் எல்லாமே அங்கதான் போய் டெஸ்ட் பண்ணியே பார்த்தோம் போன்ஸ் எல்லாம். நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ், வெறும் 20,000 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே இன்ட்ரெஸ்ட் போய் அவங்க கிட்ட சொன்னோன்னே
அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. தாராளமா அந்த எடுத்துக்கோங்க நன்றி கடன் அப்படின்னு. என்னைக்குமே நமக்கு உண்டு. ஆமா. சோ இப்போ நான் அங்க போய் சப்போஸ் நான் என்னால கவர் பண்ண முடியும்னா ஃபோல்டு கவர் பண்ணுவேன். இல்ல ட்விஸ்ட் என்னன்னா அப்ப யாராவது கிளம்பி வந்துடாம புதுசா யாராவது வந்திருப்பாங்க, என்ன ப்ரோ இந்த கடைக்கு வந்து ப்ரொமோஷன் நம்ம சேனல்ல வந்து கடந்த 5 வருஷம் 4 வருஷம் நம்ம 2021ல இருந்து பாருங்க, 2021லயும் போட்டிருப்பேன், 22லயும் போட்டிருப்பேன், 23லயும் போட்டு தொடர்ந்து போட்டுட்டு இருந்தேன். ஆமா. இப்ப திரும்ப வந்து அவங்களே கால் பண்ணாங்க, ஃப்ரீயா இருந்தா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு அப்படின்வாங்க. நான் எப்பயுமே எப்படி போவேன்னா ப்ரோ நைட் ஒரு 7-8 மணிக்கா போவேன். என்ன இடம்னா நிறைய பேர் வருவாங்க வர லைவா. அவங்க வந்து போனதுக்கு அப்புறமா ஷட்டர் க்ளோஸ் பண்ணுவோம்ல, ஹாஃப் ஷட்டர்ல வச்சுட்டு அப்ப யாருமே இருக்க மாட்டாங்களா, அப்ப ஷூட் பண்ணுவோம். அதுக்காக தாங்க. சரியா? சோ அதுவும் வரும் பாப்போம். லாஸ்டா ஹேமந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, Edge60 Pro மோட்டோரோலா வந்து பேட்டரி நல்லா தான் ப்ரோ வருது, 8 hours SOT வருது, 6000 mAh இல்ல அது 8350 ஓரளவுக்கு. அப்போ இவங்க எல்லாம் பெட்டர் பண்ணிட்டாங்களா? ஹீட் ஆகுதா ப்ரோ? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஹீட்டிங் இல்லன்னு சொன்னாங்க. 50 Proல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ரோ. 60 Proல ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க. 30000ல நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க. P3 Ultra இருக்குல ப்ரோ, லைட்டா ஒரு வார்ம் ஃபீல் இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா Renault 13லயும் லைட்டா ஒரு வார்ம் ஃபீல் இருந்துச்சு. Renault 14ல கூலிங் மெக்கானிசம் அதனால கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. ஓகே. சோ இதுலயும் ஓரளவு கூலிங் மெக்கானிசம்ல இருந்தா கேஷுவல் யூசரா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட் தெரியாதுங்க. கேம் ஆடுறதுக்குலாம் மோட்டோ ஃபோன் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நான் எப்பயே சொல்லிடுறேன், கேமிங்க்குலாம் மோட்டோ ஃபோன் போவாதீங்க. ஏன்னா அது மோஸ்டா ஸ்லிம்மான ஃபோனா தான் இருக்கு. ஹீட் டெசிபேஷனே ஆகாது. அது வேற அந்த வீக்கெண்ட்ல அதை வேற கொடுத்துறானா, அது ஹீட் டெசிபேஷன் அவ்வளவு ஃபாஸ்டாவும் ஆகாது. கேமிங்க்கு மோட்டோ ஆமா தப்பான காம்பினேஷன். அதேதான். நீங்க கேஷுவல் யூசர்னா தாராளமா வாங்கலாம். 6000 mAh நல்லா நிக்குது. மெயினா இந்த வருஷம் வந்து 60 Pro நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ரேமை வந்து DDR5 மாத்திட்டானுங்க. போன வருஷம் 4 தான் இருந்துச்சு. UFS-உம் 3.1 போயிட்டானுங்க. போன வாட்டி 2.2 கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் அந்த போன் வந்து அவ்வளவு பிரச்சனை, ஹேங் ஆயே செத்துச்சு அந்த போனு. அந்த ஜிபே இஷ்யூ வந்துச்சு, அதுவும் அதே Edge50 Pro தான். அது வந்து கொடுமை. பெட்ரோல் பங்க்ல இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவரு. பாலாஜி ப்ரோ அங்கதான் இருக்காரு. பாலாஜி ப்ரோ இந்த வீடியோவை பார்த்தா உங்களோட குமரல்களை நீங்க கண்டிப்பா சொல்லணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். சரி ரைட்டுங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸோட அடுத்த வீடியோல நம்ம சந்திப்பா இருக்கோம். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.